வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான மத்தியான சாப்பாடு வந்துருச்சு. ஸோ மத்தியான சாப்பாடில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? தால், அதாவது வந்து நார்த் இண்டியன் தால். அப்புறம் வந்து ரைஸ், ஒயிட் ரைஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து குருமா, உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் போட்டு ஒரு குருமா. அப்புறம் வந்து தயிர், எப்பவும் போல் தயிர். அப்புறம் வந்து சலாடு, ரொட்டி அண்டு வத்தல், இவ்வளவும் இருக்குது. வாங்க சாப்பிட்லாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் ரொட்டி வந்து ஒரே ஒரு ரொட்டி மட்டும் சாப்பிட விருப்பப்படுறேன். ஏன்னா அந்த ஒரு ரொட்டி தான் என்னால் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே நான் வந்து ஒரு சோறு பைத்தியம். ஸோ நான் ரொட்டி வந்து சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் ஒரே ஒரு ரொட்டி அருமையாக இருந்தது. அந்த சலாட் கூட, அந்த உருளைக்கிழங்கு குருமா கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் சோறு தான் சாப்பிட்டேன். ஸோ சோறு தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரொட்டி வந்து என்னால் சும்மா ஒரு பேருக்கு தான் சாப்பிடுவேன். ஸோ நமக்கு வந்து சோறு தான் வந்து சூப்பரான ஒரு விஷயம். சோறுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக வந்து உருளைக்கிழங்கு குருமா, ரொம்ப அழகாக தக்காளி வந்து நிறைய போட்டிருந்தனால கொஞ்சம் ஒரு புளிப்பு சுவை இருந்தனால கிட்டத்தட்ட ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ உருளைக்கிழங்கு குருமா, அப்புறம் வந்து இந்த சலாடு, அப்புறம் கொஞ்சம் தால் இருந்தது. நான் வந்து தால் எடுக்கவே இல்லை. ஏன்னா தால் வந்து எனக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தால் எடுக்கலை. இப்போ வந்து நான் இந்த பைட்டு மட்டும், இது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த உருளைக்கிழங்கு குருமா கறி, உருளைக்கிழங்கு குருமா கறி ப்ளஸ் இந்த சிப்ஸ், இந்த வத்தல் வந்து இருந்தது. ஸோ வத்தலை வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்தால தயிர் வந்து கொஞ்சம் விட்டுக்கிட்டேன். தயிர் வந்து நமக்கு ரெகுலராக வந்து இங்கே கிடைக்கும். ஸோ தயிர் தான் வந்து நமக்கு மெயினாக வந்து நம்மளை வந்து காப்பாற்றக்கூடியது. எந்த குழம்பு வந்து வேறு மாதிரி இருந்தாலும் நமக்கு தயிர் வந்து நம்மளை நல்ல அழகான ஒரு அருமையான ஒரு தயிர், கட்டி தயிர். ஸோ அந்த தயிரில் வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த கேரட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருவாங்க. ஸோ அந்த கேரட்லாம் எடுத்து போட்டு சைடில் எடுத்து போட்டு இது பண்ணிடுவோம். கொஞ்சோண்டு தாலும் வந்து ஊற்றிக்கிட்டேன். மேலே வந்து கொஞ்சோண்டு தால் ஊற்றிக்கிட்டோம்னா கொஞ்சம் அருமையாக இருக்கும். ஸோ நம்ம ஊரில் சாம்பாரும் தயிரும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இங்கே தாலும் தயிரும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இன்றைக்கான சாப்பாடு வந்து இதுதான், வந்து தயிரோடு முடிச்சுக்கிட்டேன். ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்னோடய சாப்பாடு முறை வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. சரி நண்பர்களே, நான் மீண்டும் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.